ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மலையாள படமாக இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற பால் அண்ட் த பாய் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்கிறதே கண்ணூரில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில். அங்கே இருந்து நம்ம படத்துடைய கதாநாயகி அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்களும் அவங்களுடைய மகன் ஒரு 5-6 வயசு நம்பிய ஒரு பையன் 2 பேரும் வெளியே வர்றாங்க. அம்மா வந்தால் பரவாயில்ல, பையன் இதுக்கு சேர்ந்து வராங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பையன் பிறந்ததே ஜெயிலில் தான். இப்போ அம்மா தண்டனை காலம் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த பையனும் உள்ளே தான் இருக்கிறான். இப்போ அம்மா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அம்மா வரும்போது பையனை கூப்பிட்டு வெளியே வர்றாங்க. இந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், அதாவது நம்ம ஜெயிலில் இருந்தோம், எதுக்காக வந்தோம், இங்கே எதுக்காக இருந்தோம், எத்தனை வருஷம் இருந்தோம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் நமக்கென்னு நிம்மதியாக நம்மளும் நம்ம மகனும் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய ஆசை கடைசியாக நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரோமாஞ்சமும் சரி ஆவேசமும் சரி, இந்த மாதிரி 2 அட்டகாசமான படங்களை எழுதி இயக்குனர் ஜித்து மாதவன் எழுதி இதை மெஜ்மல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் படத்தை கொடுத்த சிதம்பரம் இயக்கியிருக்காப்புல. ஸோ இப்படி 2 ஹிட் படத்தை கொடுத்த டேரக்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் களத்தில் இறங்கி சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போதும் இந்த படம் முதல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிறனாலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன்னைக்கு கிளப்பி விட்டுருச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். கிட்டத்தட்ட ஓகே, இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ட்ராமா போலங்க, இரானியன் படங்கள் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க போல அப்படின்னு நினச்சா அப்படித்தான் இந்த கதைக்களம் ஆரம்பத்தில் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 1/2 hour ஆகிறதுக்குள்ள டப்புன்னு இதை கம்ப்ளீட்டாக ஒரு த்ரில்லராக மாற்றி விட்டு சீனுக்கு சீனு சம்பவத்தை பண்ணி விட்டு இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்லாம் பரவரக்கூடிய உச்சியில் உட்கார வச்சுருக்காங்க ஆடியன்ஸை. அந்த மாதிரி சாலிடான ரைட்டிங்கில் எஃபெக்டிவாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க, மிரட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நிச்சயமாக நம்ம அவ்வளவு இயர்ஸில் கெஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை தான் இந்த படத்தில் இந்த டீம் வச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லுவேன். படத்துடைய இன்னொரு பலம் ஃபர்சானா பலத்திங்கள் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய மொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் கேரி பண்ணிட்டு போனது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை டிமாண்டும் செஞ்சது. அது ரொம்ப அட்டகாசமாக அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஃபர்சானா. அதே மாதிரி அந்த குட்டி பையனாக அந்த வருஷனை பண்ண ஆதிசேஷன் ஆகட்டும், வளர்ந்த பையனாக ஒரு பையன் ஒருத்தன் காமிக்கப்படுவான் முகமது ஜினான், அந்த பையனாகட்டும், 2 பேரும் அவங்க அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. இதுபோக டொமினோ தாமஸை பொறுத்தளவுக்கு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக அவர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் ஒரு சில ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. எல்லாரும் அவங்க என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. குறிப்பாக ஷைஜு கலித்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், விவேக் ஹர்ஷனுடைய கட்ஸ் ஆகட்டும், சுஷின் ஷாமுடைய மியூசிக் ஆகட்டும், நிச்சயமாக இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பெரிய லெவலுக்கு ஹோல்ட் பண்ணது இவங்களுடைய டெக்னிக்கல் சைடு ஒர்க்கு தான். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த கதையில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி பீக் ரைட்டிங்கில் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள முதல்ல நம்ம மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டொமினோ தாமஸுடைய கேரக்டரை வச்சு கொஞ்சம் அப்படி மூக்கை சுற்றி துட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பளவலா குளவலான்னு கொஞ்சம் கதை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு செகண்ட் ஹாஃபில். இதனாலேயே செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக நமக்கு ஒரு சில இடங்களில் லேக் ஆகத்தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறனாலேயே இந்த படத்துடைய லென்த்து இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் கூட தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு லென்த்து தேவையோ இல்லையோ, கொஞ்சம் லென்த்தியாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்குள்ளே வரத்தான் செய்யுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் டெஃபினட்டாக இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்களை இவங்க உள்ள வச்சிருக்கலாம். அதே மாதிரியே கிட்டத்தட்ட பூவே பூச்சோடவால் வர்ற பத்மினி கேரக்டர் மாதிரியே தனியாகவே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மா எவனை கண்டாலும் எரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திர வடிவமைப்பு அது. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டர் இன்னுமே பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாங்க. கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணிட்டாங்களோ அந்த கதாபாத்திரத்தை அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபுடைய ஸ்லோனஸை கடக்கிறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா சரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அட்டகாசமான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, 2ம் சேர்ந்து தான் இந்த பால் அண்ட் த பாய். என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ பர்னிங் வேர்ல்ட் கிளாஸ் த்ரில்லர்ஸோ இல்லை மலையாளம் த்ரில்லர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட மலையாள வெர்ஷன் வெளியாகிருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.